அரசாழ்வது என்பது யாருக்குரியது? ஒரு வடநாட்டு சாமியார் அந்த ஆளு காவி உடை கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்றான், ஊழலை ஒழிக்கிறதுக்கு வேத முறையில் ஊழலை ஒழிப்பது எப்படி அப்படின்னு அவரோட ஸ்பீச். விஞ்ஞான முறையில் மாதிரி வேத முறையில் எப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அப்ப இவங்க பண்ணதெல்லாம் வேத ஊழலா? இது வரைக்கும் முன்னாடி பண்ணதெல்லாம் வேத அடிப்படையில் ஊழல் கிடையாது. வேத அடிப்படையில் இப்ப விஞ்ஞானத்திலே விஞ்ஞான ரீதியான ஊழல் திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஓகே, கண்டுபிடிக்க முடியலன்ட்டு. அப்ப இவங்க நம்ம சிவன் காலத்துல ஒன்று வச்சா நம்ம வேத ஊழல் வச்சுக்கலாமா? வேத அடிப்படையில் செய்யறதுனால அது ஊழல் இல்லை. ஊழல் இல்லை. ஓகே, அது ஊழல் ஆகல. சரி, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஆள் விளக்குறாரு. பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா, இதான் 4 வர்ணம். பிராமண சத்திரியர் வைசியர் இருக்காங்கன்னா இவங்க 3 வாட்டி சொத்து இருக்கலாம். சூத்திரன்ட்ட சொத்து இருக்கக்கூடாது. ஓகே, சூத்திரன்ட்ட சொத்து இருக்கிறது ஊழல் தான். சூத்திரன்ட்ட கல்வி இருக்கிறது ஊழல் தான். சூத்திரன் காலில் செருப்பு போடுவது ஊழல் தான். சூத்திரன் சுயமரியாதை கேட்பது ஊழல் தான். சூத்திரன் கூலி கேட்பது ஊழல் தான். ஸோ ஊழல் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா யார்கிட்ட சொத்து இருக்கணும் அவர்கிட்ட சொத்து இருக்கணும். அப்பதான் அவன் திருட மாட்டான். அற்புதமான கருத்து. நீங்க வேதம் இப்படி சொல்லுது. ஓகே, இந்த பக்கம் நீங்க சொத்து சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா பணம் கடவுள் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. இது நம்ம கிருபானந்த வாரியார்னு நினைக்கிறேன். அவர் சரவணபவன் அண்ணாச்சி கிட்ட சொன்னதாக அவர் ஒரு தன்னுடைய வரலாற்று புத்தகம்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அதில் இருக்குது. அவர் சொன்ன கடவுள் ஏன் உனக்கு காசு கொடுக்காரு தெரியுமா? ஏன் கொடுக்காருன்னா, எல்லாத்தையும் காசு கொடுத்துட்டா அவனுக்கு காசோட மதிப்பு தெரியாமல் போயிடும், உழைக்க மாட்டான். உன்கிட்ட காசு கொடுக்கறதே மற்றவனுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, அந்த நேரத்தில் உனக்கு கூலி கொடுக்கறதுக்கு நீ தகுதியான ஆள் அப்படின்னு கடவுள்கிட்ட கொடுத்துருக்காரு. இது ஒரு நம்பிக்கை இந்திய அளவில். இந்த பக்கம் சேர்த்தா அது ஊழல். ஸோ ஊழல் ஒழிப்புன்னு சொன்னாலும் ஊழல் எது அப்படின்னா சாதி தான் இந்திய சமூகத்தை பொறுத்தவரை முதன்மையான ஊழல். ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு புரியுமா சொன்னா, ஜெயலலிதா சொத்து சேர்த்தா அது வேதம், கலைஞர் சொத்து சேர்த்தா அது ஊழல். பிரச்சனை என்னன்னா இந்தியாவில் சோஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. சோஷியல் கேபிட்டல் என்னன்னா ஒவ்வொரு சாதியும் சமூகமாக சேர்ந்து எவ்வளோ சொத்து சேர்த்துக்கிறது, எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சும்மா இன்னைக்கு தேடினதான், இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்கிற மொத்த குடும்பங்களின் சொத்து மதிப்புன்னு சொன்னால் 1450 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன். அது முன்னை பின்னே இருக்கலாம், ஏதோ ஒரு அமௌண்ட்டு. 1450 லட்சம் கோடி மொத்த இந்தியாவிற்கு குடும்பங்களுடைய வீட்டு சொத்து அப்படி எடுத்துக்கிட்டா அதில் சாதிக்குள்ள திருமணம் நடக்கிறது மட்டுமே 95%. சாதிக்குள்ள 95% நடக்குதுன்னு சொன்னால் அந்த 95% எவ்வளோ வருதுன்னா 1377 லட்சம் கோடி. எதனால் சாதிக்குள்ள திருமணம் நடக்குது? ஒவ்வொரு சமூகத்தினுடைய சோஷியல் கேபிட்டல் வெளியே போகாமல் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, அதை உரிமை என்று சொல்லப்படுகிறது. அது உரிமை இல்லை. அப்போது 1370 லட்சம் கோடி ரூபாய் சொத்து வெளியே போகக்கூடாது. இப்போ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 827 லட்சம் கோடி குடும்பங்கள் சொத்து. பிற்படுத்தப்பட்ட சாதியை பொறுத்தளவு 413 லட்சம், எஸ்சியை பொறுத்தளவு 96 லட்சம் கோடி, எஸ்டியை பொறுத்தளவு 41 லட்சம் கோடி. இந்த சாதிக்குள்ள திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த சொத்தை இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கிற ஒரு பிஸ்னஸ் டீல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் இது உரிமை அப்படின்னு கிடையாது. இது ஊழலே இல்லை. அடுத்தவன் சொத்தை நம்ம ஆட்டை போடுறது அப்படிங்கிற ஊழல் இல்லை. யாரோ சம்பாதிச்ச சொத்து, அவன் உழைச்சி சம்பாதிச்சானா, திருடி சேர்த்தானா, அல்லது காலங்காலமாக பிரம்மதேயமாக வழங்கப்பட்டதா, அல்லது சாதியின் காரணமாக அனுகூலங்கள் காரணம் பெறப்பட்டதா ஒரு பக்கம். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய அமௌண்ட் சேர்க்கறதுக்குள்ள இது ஊழல். இப்போ ஆணவ கொலைகள் அப்படிங்கிற இந்த சொத்தை பாதுகாக்க தான் நடக்குது. இவ்வளோ பெரிய சொத்து இருக்கிற ஒரு பெரிய சாதிகளுடைய குடும்பங்கள் இந்த சோஷியல் கேபிட்டல் எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு தான் நடக்குது. நீங்கள் ஒரு கூலி படையை சேர்ந்தவனுக்கு ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபா ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் கூலிப்படையே விடுறீங்கள. எதுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கப்படுது, எதுக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கப்படுது, எதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கப்படுதுன்னா இந்த சோஷியல் கேபிட்டலை பாதுகாக்கிறது தான். ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம பொதுவாக பேசும்போது சொல்லுவோம், சாதியையும் ஊழலையும் ஒழிக்க முடியாது, சாதி மாதிரி தான் கிட்டத்தட்ட ஊழல் புரையோடி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு சாதி ஒரு அடிப்படையான அழகு போல சாதி மார்க்கம் பின்னி பிணைஞ்சிருக்குது. அதில் சாதி ஒரு முக்கியமான ஃபேக்டர். சாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னா ஊழலை ஒழிக்க முடியாது. சாதியை ஒழிக்க முடியும்னா ஊழலை ஒழிக்க முடியும். சாதியை ஒழிச்சாதான், சாதியோட எப்படி வர்க்கம் பின்னி பிணைந்திருக்கிறதோ அந்த வர்க்க நலனின் பொருட்டு தான் இந்த பணம், செல்வாக்கு இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. ஊழல் இதோட ரொம்ப இன்டர் கனெக்டட். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறது ஊழல்னு சொன்னால், அடுத்தவன் சொத்தில் இத்தனை வருஷமாக உட்காந்து தின்னீங்களே அது ஊழல்னு உங்களுக்கு தோணவே செய்யலை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு
இந்தியாவில் சிறைகள் இருக்குது, சரியா? அந்த சிறைக்கு தள்ளுகிற மன்றங்கள் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. அந்த சிறை அப்படிங்கிறது எதுக்கு? ஒரு சமூக ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. இந்தியா பொறுத்தவரை சமூக ஒழுங்கு என்ன? சாதியை மீறுவது சமூக விதி மீறல். சாதிய ஒழுங்கு தான் ஒழுங்கு, தனியாக ஒரு ஒழுங்கு கிடையாது. இப்போ இந்த ஒழுங்கை யாராவது மீறினா என்ன பண்ணால் தண்டிக்கிறது. அப்போ வந்து மெல்ல மெல்ல இந்த இந்த குற்றங்கள், குற்றத்திற்கான தண்டனை அப்படிங்கிற வரைக்கும் இதெல்லாம் குற்றம் இந்தியாவில் இருந்துச்சா? ஊழல் குற்றம், ரைட்டா? ஊழல் மட்டும் குற்றம் இல்லை இந்தியாவில். நீங்கள் சாதி கடப்பது குற்றம், நீங்கள் அந்த ஒழுங்கை மீறுவது குற்றம். அப்போ அந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன? இப்போ இந்தியாவில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா NCRB ரெக்கார்ட் 2023 படி மொத்த விசாரணை கைதிகளில் மொத்தம் வந்து மொத்த கைதிகளில் 74% பேர் விசாரணை கைதிகள், அண்டர் ட்ரையல், சரியா? அதாவது தண்டனை நிரூபிக்கப்படாமல். அதில் மொத்த விசாரணை கைதிகளான 3,89,910 பேர், அதாவது கிட்டத்தட்ட 65% பேர் வந்து அதில் 65% 2,56,000 சொச்சம் அவங்க எஸ்சி, அவங்க எஸ்டி அண்ட் ஓபிசி பகுதியை சார்ந்தவர்கள். மொத்தத்தில் 65%. ஜெயிலில் இருக்கிற 65% விசாரணை கைதிகள் வந்து எதேச்சியா 65% எஸ்சி எஸ்டி ஓபிசி கிரிமினலாக ஜெயிலில் அல்லது கிரிமினல் குற்றம் சுமத்தப்பட்டு. நீங்கள் பாருங்கள், ஒரு சொசைட்டி இவங்க அண்டர் ட்ரையலில் இருக்கிறவங்க, குற்றம் சுமத்தப்பட்டவர்களே ஒழிய குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் அல்ல. அண்டர் ட்ரையல்லே இத்தனை லட்சம் பேர் அவன் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கிறது எதேச்சியாக நடக்குது. அது ஊழல் இல்லை, நேர்மையானது. சரி, ஊழல் இல்லை, நேர்மையானது வச்சுப்போம். நீதிமன்றங்கள் வளாகங்கள் தீர்ப்பு வழங்குகிற இடத்துல இருக்கிறவங்களில் பெரும்பாலும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறவங்க பார் அண்ட் பெஞ்சில் கட்டுரை வந்திருக்குது. SC சுப்ரீம் கோர்ட் அப்சர்வர் தொடர்பான ஆர்டிகல்ஸ் முன்னாடி வந்திருக்குது. சுப்ரீம் விஸ்பர்ஸ்ன்னு சொல்லி சந்திரசூடைய மகன் அபினவ் சந்திரசூடைய எழுதின புத்தகங்கள் இருக்குது. இந்த பிராமணிக்கல் நெக்ஸஸ் எப்படி செயல்படுது நீதிமன்றத்தில் வந்து? இப்போ கர்ணன் வந்து குற்றம் சுமத்தப்பட்டார் இல்லையா? அவர் சொன்னார், நான் எஸ்சிங்கிறதுனால எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த நீதிமன்றங்களில் இப்போ சந்திரசூட் வரைக்கும், சந்திரசூட் வந்து நாமர் கோயிலுக்கு எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னால் சில நீதிபதிகள், எந்த நீதிபதிகள் வந்து வெளியில் வந்து இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை, நீதிமன்றத்துக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த நீதிபதிகள் என்னென்ன வகையான தீர்ப்பு கொடுத்துட்டு இந்த பொசிஷனுக்கு போனாங்க. இவங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எதேச்சியாக எந்த விதமான ஊழலுமா மெரிட் அடிப்படையில் அவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். எந்த விதமான தவறுகளும் நிகழாமல் ஒரு நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 65% அண்டர் ட்ரையலில் இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கிறாங்க. இது எதேச்சியானது, இது மெரிட் அடிப்படையிலானது. மெரிட் அடிப்படையில் தான் இவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கவங்கலாம் அது சூத்திரர்களாக இருக்கிறாங்க. இங்கே நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் உயர் சாதியினராக இருக்கிறாங்க. உயர் சாதியினர் கூட இல்லை, பிராமணர்களாகவும் அதிகபட்ச பிராமணர்களாகவும் அடுத்த கட்டத்திலும் சிலரும் இருக்கிறாங்க. மெரிட் அடிப்படையில் இந்தியாவில் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் இருக்கிறார்கள். மெரிட் அடிப்படையில் தான் ஜெயிலில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்புவோம். அது ஊழல் கிடையாது அப்படிங்கிறது பார்க்குற பார்வையாளர்கள் விட்டுருவோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்தியன் மீடியாஸ் அது வந்து இந்தியாவின் 4வது தூண். இந்தியாவில் நடக்கிற பெரும்பாலான சிக்கல்களை மீடியாலே பேசி தீக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் ஒரு ஆக்டர் இறந்து போனார். ஒரு வழக்கு, ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது ஆக்டர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. அவர் இறந்து போனவுடனே UP எலெக்ஷனுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவருடைய சாவை வச்சு ஒரு பொண்ணு, அங்கே இருக்கிற நடிகையும் சேர்த்து அந்த பொண்ணு ஊழல் பண்ண, அந்த பொண்ணு வந்து ஏதோ போதை மருந்து எடுத்துச்சுலாம் சொல்லி ஒரு பெரிய பஸ் கிரியேட் பண்ணாங்க ஹிந்தி மீடியாவில். தோனி படத்தில் நடிச்ச நடிகர் அவரை சொல்றீங்களா? ஆமாம்மா, அண்டர் ட்ரையல் அர்னாப் கோஸ்வாமினா நீதிமன்றமே நடத்தின. அப்படி அர்னாப் கோஸ்வாமி இதுல இருந்து யோசிப்போம். அந்த அர்னாப் கோஸ்வாமி அவர் தன்னை அப்பர் காஸ்ட்னு ஏதோ ஒன்று சொன்னார். ஒரு பொண்ணு, நீங்கள் அப்பர் காஸ்ட் கிடையாது, அப்பர் காஸ்ட்னு சொல்லப்படுற நபர், அதனால உங்களை நீங்களே அப்பர் நினச்சிக்காதீங்க, தப்பு அர்னாப் அப்படின்னு சொல்லி பீகார்லேருந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, பட்டாசா. அந்த மீடியாவில் இருக்கிற பெரும்பாலான உயர் பொறுப்பில் இருக்கிற இதில் 90% பேர் அப்பர் காஸ்ட் சேர்ந்தவங்க. 121 பேரில் 106 பேர், இது வந்து ஆக்ஸ்ஃபார்ம், நியூஸ் லாண்ட்ரி அவங்களாம் சேர்ந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வருது. ஆமாம், 121 பேர் உயர் பொறுப்புன்னு சொன்னால் அதில் 106 பேர் அப்பர் காஸ்ட், 5 பேர் மட்டும்தான் ஓபிசி. இது ஊழலே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா மீடியாவில் எழுதப்படுற 5 முக்கியமான கட்டுரை 3 கட்டுரை அப்பர் காஸ்ட் சார் தான் எழுதுறது. ஒரு ஓபிசி ஒரு கட்டுரை தான் ஓபிசியோ எஸ்சியோ எழுதுறது.
87 ஆங்கர் நார்த் இந்தியன் மீடியாவில் இருக்கிற 87 ஆங்கரில் ஒருத்தன் கூட, ஒரே ஒரு நபர் கூட SC ST OBC கிடையாது. ஆனால் இது ஊழல் கிடையாது, மெரிட் அடிப்படையில்.